முழங்கால் வலியில் நிறைய டைப் இருக்குது. முழங்கால் வலி சிம்டம் எப்படியெல்லாம் இருக்கும்னா, சிலருக்கு ரெஸ்ட்லேயே வலி இருக்கும், படுத்து தூங்குறப்பவே வலி இருக்கும். சிலருக்கு வீக்கம் இருக்கும், வலது முழங்காலோ இடது முழங்காலோ, ரைட் நீ ஆர் லெஃப்ட் நீ. அது தவிர சிலருக்கு உள் சைடு மட்டும் மீடியல் ஆஸ்பெக்டில் வலிக்கும், சிலருக்கு பின்னாடி பாப்ளிட்டியல் ஃபோர்ஸால் வலிக்கும், சிலருக்கு லேட்ரல் ஆஸ்பெக்ட் வெளியில் வலிக்கும், சிலருக்கு மேலே மட்டும் வலிக்கும். சிலருக்கு குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப மட்டும்தான் வலிக்கும். இந்தியன் டாய்லெட்லேயோ இல்லை ஸ்குவாட்டிங் பண்ணுற சுச்சுவேஷனில் ஸ்குவாட் பண்ணி எந்திரிக்கிறப்போ மட்டும் பெயின் வரும். சிலருக்கு அப்படி ஸ்குவாட் பண்ணிட்டு எந்திரிக்கிறப்போ கிரிபிட்டேஷன் கரெக்ட்னு சவுண்ட்லாம் வரும். ஸோ இதை தவிர என்னென்ன விதத்தில்னா, படி ஏறி இறங்குனா, ரொம்ப மலை ஏறுறதில், இல்லை ட்ரெட்மில்ல நடக்கிறதுல, ஓடுறதில், இதுல எல்லாம் பெயின் வர்றதும் நிறைய பேத்துக்கு இருக்குது. இதெல்லாம் சிம்டம்ஸு. இதை தவிர இதுக்குள்ளே இருக்கிற கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. மெயினான மோஸ்ட் காமன் கண்டிஷன் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். நீ முட்டி தேஞ்சிடுச்சின்னு சொல்லுவாங்கள்ல, 2 முழங்காலுக்கு இடையில இடைவெளி கம்மியாகி, அதாவது ஃபீமர், டிபியா, ஃபிபுலா, அப்புறம் பெட்டல்லா, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஜாயிண்ட் உருவாகுது. இடைவெளி கம்மியாயிட்டு உராய்வு ஏற்பட்டு தேய்மானம் ஆகிறது. அந்த உள்ளே இருக்கிற சைனோவல் ஃப்ளூயிடில் இருக்க குளுக்கோசம் HCl அதோட கண்டென்ட் குறையிறது. இதெல்லாம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ. இதனால் பெயின் வர்றது தான் ரொம்ப அதிகம். இதை தவிர ஏசிஎல், ஆன்டீரியர் குரூசியேட் லிகமெண்ட் டேர், ஏசிஎல் டேர்னால் செகண்டரி ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வலி வரலாம். அப்புறம் MCL, மீடியல் குரூசியேட் லிகமெண்ட், லேட்ரல் LCL, லேட்ரல் குரூசியேட் லிகமெண்ட், இதனால எல்லாம் வரலாம். பட் மெயினாக மோஸ்ட் காமன் ஆன்டீரியர் குரூசியேட் லிகமெண்ட் தான். அப்புறம் மெனிஸ்கஸ் எல்லாம் இருக்குல்ல, மீடியல் மெனிஸ்கல் டேரு, அதாவது MMT, அதில் இல்லைன்னா பின்னாடி போஸ்டீரியர் மெனிஸ்கல் டேர் ஆர் போஸ்டீரியர் குரூசியேட் லிகமெண்ட்டில் வந்துச்சுன்னா பாப்ளிட்டியல் ஃபோர்ஸான்னு சொல்லுவாங்க. முட்டிக்கு நேர் பின்னாடி இருக்கிறது, அந்த இடத்துல மட்டும் பெயின் வரும் சிலருக்கு. ஸோ உள்ளுக்குள்ளே இது மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் எது நடந்தாலும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ தான் மெயின். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த செரவாங்கி, ஆரிய ஃபேக்டர் பாசிட்டிவ், இதெல்லாம் சின்ன ஜாயிண்ட் தான் பாதிக்கும். சம்டைம்ஸ் ரேராக பெரிய ஜாயிண்ட்டையும் பாதிக்கும். அது தவிர செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அது ரொம்ப ரேரு, செப்டிக் ஆகி வர்றது. அப்புறம் கவுட்டிக் ஆர்த்ரைட்டிஸு, சிலருக்கு சிக்கன்குனியா மாதிரி ஃபீவரோ, டெங்கு ஃபீவரோ, இல்லை பெரிய இது COVID-19 ஃபீவர், இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஃபீவருக்கு அப்புறம் முழங்கால் வலிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது தவிர ஒரு வீட்டில் டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட், ஃப்ளோரிங்னால முழங்கால் வலி வந்தவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. டைல்ஸ், மார்பிள்ஸ், கிரானைட் ஃப்ளோரில் ரொம்ப அடர்த்தி அதிகம்னால நம்ம வெயிட், நம்ம காலை வச்சு ஊன்றப்போ நம்ம வெயிட்டு உதாரணத்துக்கு ஒரு 60 கிலோன்னு வச்சுக்கோங்க, 3 மடங்கு 180 கிலோ ஷாக் உள்ளே இறங்குது, அதனால வலிக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, வீட்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் செப்பல், வீட்டுக்கு வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் சொன்ன எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஒரு சேஃபான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 1 அல்லது 2 சேஃபான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இப்படி படுத்துக்கிட்டு முழங்கால் கடியில் துண்டை மடக்கி வச்சுட்டு, டவலை மடக்கி ரொம்ப பெருசாக வேணாம், சின்னதாகவோ மீடியமாகவோ முட்டிக்கடியில் வச்சுட்டு 1ன்னு சொல்லி 10ன்ற வரைக்கும் அமுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1ன்னு சொல்லி விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. திரும்ப 2. 1 2 3 4 5 6 7 8 9 10. 2. 1 2 3 4 5 6 7 8 9 10. 3. 1 2 3 4 5 6 7 8 9 10. 3. 1 2 3 4 5 6 7 8 9 10. 4. வலது ரைட் முட்டி அமுத்துறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. 4. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட்டில் செஞ்சேன். மொத்தம் 7 செய்யணும். இப்போ 4 டைம் செஞ்சுருக்கேன். அதில் நோட் பண்ணுங்கள், அந்த ப்ரெஸ் 1ன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு முட்டியை கீழே ப்ரெஸ் பண்ணுறேன். முட்டியை தவிர பாதத்தையெல்லாம் டைட் பண்ணல, பார்த்துக்கோங்க. ஃபுட்டெல்லாம் டைட் பண்ணக்கூடாது. இங்கே எதுவுமே டைட் ஆகல, வெறும் இந்த குவாட்ரிசெப்ஸ், ரெக்டஸ் ஃபெமோரிஸ் மேலே இருக்குல்ல, அதுதான் டைட் ஆகிட்டு இப்படி அமுத்துறேன். சரியா? கொஞ்சமாக வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் லேட்ராலிஸ் இன்வால்வ் ஆகுது. இப்படி அமுத்துறேன். இது மாதிரி தான் செய்யணும். அடுத்து இப்படி தூக்க கிடையாது. திரும்ப 1ன்னு சொல்லிவிட்டு தூக்கில் ஜஸ்ட்டு விடுறேன், இப்படி அமுத்துறேன். நோட் பண்ணிக்கோங்க, பாதெல்லாம் சும்மா இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து சும்மா லூஸாக விடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இவ்வளவு தான்.
இந்த மாதிரி லெஃப்ட்டுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு 3 டைம்ஸ் 7 டைம்ஸ் செய்யணும், 3 டைம்ஸ் செய்கிறேன். 1 லெஃப்ட் ஆர்ம் ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலீஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த ரைட்டில் 4 லெஃப்டில் 3 ஓகேங்களா, செஞ்சு காட்டியிருக்கேன். ஆக்சுவலாக ரைட்டு நீக்கு ஒரு 7 டைம்ஸ், லெஃப்ட் நீக்கு 7 டைம்ஸ் செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் ஃபார்ச்சுனேட்லி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைம்ஸும் செய்யலாம், அதாவது நூற்றுக்கணக்கான தடவை செய்யலாம். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து மூமெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணல, ரொம்ப எஃபெக்டிவ் எக்ஸசைஸு. ஐசியூவில் இருக்கிறப்ப கூட செய்யலாம் இந்த எக்ஸசைஸு. மூமெண்ட் இன்வால்வ் ஆகாததுனால முழங்கால பாதுகாக்கிறதுல, குவாட்ரிசெப்ஸ் மசில் பவரை பாதுகாக்கிறதுனால இந்த எக்ஸசைஸ் வந்து முன்னிலை வகிக்குது. சரியா, இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் அலோன் உங்களை இந்த தொந்தரவுலேருந்தெல்லாம் வெளியில் ஓரளவு கொண்டு வர முடியும். இது தவிர அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.